செல்வகுமார் பேசுறேன். அனைத்து விவசாய பெருமக்களையும் வணங்கி மடிகிறேன். வைகறை வேளாண்மை வேளாண் முற்றத்தின் சார்பாக 1000வது நாள் விழா வெற்றி விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று வியாழக்கிழமை பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தலைநகரிலே திருச்சி சாலையிலே JK மஹாலிலே நடைபெற உள்ளது. இந்த 1000வது நாள் வெற்றி விழாவிற்கு இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள், இயற்கை விவசாய முன்னோடிகள், பல்வேறு விவசாயம் தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் இயற்கை வேளாண் விவசாயிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நஞ்சற்ற உணவை எப்படி படைப்பது என்பதற்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள், சுமார் 20க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் ஆராய்ச்சி வடிவில கட்டுரையாகவும் விளக்கமாகவும் விளக்க உரையாகவும் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. வாருங்கள், உங்களுடன் இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வோம். வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 29 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. நேற்றைக்கு மகாராஷ்டிரா கரையோரம் சென்ற நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது செயலிழந்த மண்டலம், தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் வழியாக மகாராஷ்டிராவின் பல்வேறு உள்பகுதிகள் கனமழை பொழிவை கொட்டிக்கொண்டே மும்பை மாநகரத்திற்கும் கனமழை பொழிவை கொடுத்துக் கொண்டு தற்பொழுது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலில் இறங்கி இருக்கு. இது தற்பொழுது தீவிர தாழ்வு பகுதியாக இருந்தாலும் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி மிக மெல்ல வரக்கூடிய 5-6 நாட்களுக்கு குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் வழியாக நகரும், மிக மெல்ல நகரும். ஆக இதை நாம் இன்னொரு 5-6 நாட்களுக்கு அந்த குஜராத் கரையோரத்திலேயே நம்ம பார்க்கலாம். அந்த அளவிற்கு அங்கே காற்று குவிதலை குஜராத்திற்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ அப்பாதி கவுண்டர் மழை. நேற்றைக்கு நீலகிரியில் சும்மா ஒரு 4 சென்டிமீட்டர் மழை தான், ரொம்ப இல்லை, 4 சென்டிமீட்டர் நீலகிரியில். வால்பாறையில் சும்மா 2 சென்டிமீட்டர் தான், ரொம்ப பெருசாக இல்லை, 2-3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். கன்னியாகுமரியிலையும் 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. ஆனால் ஒரு வித்தியாசமான வானிலையாக வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் அப்பாதி கொண்ட 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருப்பதாக, 3 சென்டிமீட்டர் குறையாமல் நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கு. அதே போல நெகமம் வரைக்கும் மழை. பொள்ளாச்சி வட மேற்கு பகுதி அப்படியே அப்பாச்சி கொண்டிருப்பதிலிருந்து செட்டிப்பாளையம் மற்றும் நெகமம் வரைக்கும் மழை. ஆனால் இந்த மழைப்பொழிவிற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகிடுச்சு, கிழக்கு நோக்கி காற்றை இழுக்க தொடங்கிடுச்சு. மியான்மர் கரையோரத்தில் புதிய காற்று சுழற்சி உருவாகிட்டு தென்சீன கடற்பகுதியிலிருந்து நிகழ்வு வரும், அது வடக்கு நோக்கி நகரும் என்றும் ஏற்கனவே, அதாவது வடமேற்கு நோக்கி நகரும் என்றும் சொல்லியிருந்தோம். வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு வரும். ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி வரக்கூடிய நிகழ்வை தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு நீண்ட வாக்கில் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி ஆந்திர பிரதேசம் வரைக்கும் ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழலும். இறுதியில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும். 2ஆம் தேதி வங்கக்கடலிலே ஒடிசாவின் தெற்கு ஓரத்திலே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு எல்லையில் விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், இதன் அருகே கோபால்பூர் அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக போகிறது. ஆழ்ந்த மண்டலமாக கூட உருவாகலாம். பாருங்க, அப்புறம் 2 பக்கமும் 2 நிகழ்வு. அரபிக்கடலிலே ஒரு மண்டலம் குஜராத் பாகிஸ்தான் ஒட்டி, மற்றும் அதாவது இப்ப குஜராத்தில் இருக்கு, மகாராஷ்டிரா ஒட்டி மெல்ல அது 2ஆம் தேதி பாகிஸ்தான் குஜராத் பகுதியை நோக்கி நகரும். அதே வேளையில் வங்கக்கடலிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த மண்டலமாக மாறும். ஒரே நேரத்தில் 2ஆம் தேதி அக்டோபர் 2 நிகழ்வு இருக்கும். வங்கக்கடல் ஒன்று, அரபிக்கடல் ஒன்று. இதனால என்ன ஆக போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றைய மழைப்பொழிவு சென்னையில் கூட தூறல்,
அதாவது நெற்குன்றம் தூறல் காணப்பட்டது நம்ம சொல்லியிருந்தோம். தருமபுரி மாவட்டத்திலையும் பாப்பிரெட்டிப்பட்டியில் சொன்னமா இல்லையா, மழையில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை பிடிப்பி கொடுக்கணும்னு சொன்னோம். பாப்பிரெட்டிப்பட்டி மழை லேசா. அடுத்தது பாருங்க, கள்ளக்குறிச்சி மாவட்ட கல்வராயன் மலைப்பகுதியிலையும் மழை. அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முள்ளங்கினா விளை, அதுவும் மலைப்பகுதி, கோழிப்போர் விளை மலைப்பகுதி, தக்கலை மலைப்பகுதி எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல மழை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் லேசான மழை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஒட்டிய பகுதிகளிலையும் மழை நேற்றைக்கு மரங்களால் குளிர்விக்கப்பட்டு லேசான மழை. ஏற்காட்டிலும் மழை 30 மில்லிமீட்டர் மழைங்க, 3 சென்டிமீட்டர் மழை ஏற்காட்டில். டேனிஷ்பேட்டையிலையும் மழை. தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு 12 மில்லிமீட்டர் மழை. அங்கே மரங்களால் குளிர்விக்கப்பட்டு. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு கேரள பகுதியில் முல்லை பெரியார் அணைக்கட்டு கேரளாக்குள்ள இருக்கு, அது தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் அணைக்கட்டு பகுதியில் 18 மில்லிமீட்டர் மழை. ஆக இப்படி திருப்பூரோட தாராபுரத்தில் தூறல் காணப்பட்டது நேற்றைக்கு. ஒரு கருமேகம் உருவாகி திண்டுக்கல்லை மிரட்டி கொண்டு மழை பெய்வது போன்ற வந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலையும் லேசான மழை, ஒரு நனைக்கும் மழை, அவ்வளோதான் மழை. இது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான். லேசாக நனைக்கும், நனைச்சாலும் அடுத்த நாள் அடிக்கக்கூடிய வெயிலால் குளிர்ந்து விடும், அப்படிப்பட்ட மழை தானா. ஆனால் எதிர்பார்ப்பை விட சற்று கூடுதல் மழை அப்பாச்சி கொண்டம்பதிலையும் பொள்ளாச்சி வடக்கு பகுதி நெகம பகுதியிலையும் பொழிந்திருக்கு. இது நாம் நின்றுவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் சற்று கனமாக பெய்திருக்கிறது. காரணம், புதிய நிகழ்வு தீவிரமடைந்து விட்டது. ஆகவே இந்த மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெருசா இருக்காது, நேற்று பெய்தது போல் இருக்காது. படிப்படியாக காற்று திசை மாறும். 2 சிஸ்டம் தான் அங்கே மழை பொழிவை கொடுத்து. ஒன்று மியான்மர் கரையோரம், ஒன்று வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றும் இருகாற்று இணைவு சந்திப்பை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டத்திலையும். அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு ஓரத்திலையும் தூறல், கர்நாடக எல்லை ஓரத்தில். இது ஒரு பெருசாக இருக்காது, இருக்கும் மழையானா பெருசாக இருக்காது. ரைட். எப்போ தான் சார் பெரிய மழை? உங்களுக்கெல்லாம் மழை எப்போ? காற்று பகுதிக்கு எப்போ? திண்டுக்கலுக்கு எப்போ? திருநெல்வேலிக்கு எப்போ? மீண்டும் கனமழை பொழிவு வடகடலோரம் டெல்டாவிற்கு கொடுக்க போகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 29ஆம் தேதி நம்ம எங்கே எதிர்பார்த்திருக்கோம்? மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை, கணவாய் பகுதிகளில் லேசான மழை. வட உள் மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் தூறலாம், நினைக்கலாம். சென்னை திருவள்ளூரில் லேசான மழை, நள்ளிரவு பெய்யலாம். நாளை அதிகாலை 30ஆம் தேதி அதிகாலை லேசாக இருக்கலாம், அவ்வளோதான். டெல்டாவிற்கெல்லாம் மழை கிடையாது. அறுவடை பணியை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கலாம். 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைக்கும் மழைப்பொழிவு கிடையாது. ஆந்திர பிரதேசத்தில் புதிய நிகழ்வு தீவிரமடைந்து விடும் நாளை 30ஆம் தேதி. அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது 30ஆம் தேதி நாளை. புதிய நிகழ்வு மியான்மர் கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 30ஆம் தேதி உருவாகும். கண்டிப்பா 1ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆயுத பூஜை தினத்தன்று வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாடு கடலோரம் உட்பட ஒட்டுமொத்த வங்க கடலோரத்தில் உள்ள துறைமுகங்களிலே 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படலாம் இல்ல, மண்டலம் உருவாயினால ஏற்றப்படும். எப்பன்னா 1ஆம் தேதி ஆயுத பூஜை அன்றைக்கு மண்டலம் உருவாக வாய்ப்பு. 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக வங்கக்கடலில் எந்த ஒரு மண்டலம் உருவானாலும் அதற்கு மேலே மண்டலம், ஆழ்ந்த மண்டலம், புயல் எது இருந்தாலும் அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து எங்கே பாதிப்பு ஏற்படும் இதை பொறுத்து புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படுவது வழக்கம். அது 1ஆம் தேதி ஆயுத பூஜை தினத்தன்று புதன்கிழமை ஏற்றுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சரி, இந்த நிகழ்வு வங்கக்கடலில் ஒரு பக்கம், அரபிக்கடலில் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இந்த அரபிக்கடல் சிஸ்டம் இல்லாமல் இருந்திருந்தால் நல்ல ஒரு கனமழை பொழிவை 2ஆம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்க தொடங்கி இருக்கும். இந்த அரபிக்கடல் சிஸ்டம் கொஞ்சம் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. மகாராஷ்டிராவிற்கு வடக்கே இருக்கிற காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் காற்று கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவின் தெற்கு பகுதியிலிருந்து வெப்ப நீராவி தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலுக்கு 2ஆம் தேதியிலிருந்து பயணிக்க இருக்கிற காரணத்தினாலே 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மாலையில கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே ஆங்காங்கே மழை பொழிவை தொடக்கும். அதாவது காந்தி ஜெயந்தி என்ற அக்டோபர் 2 வியாழக்கிழமை விழுப்புரம், புதுச்சேரி,
செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் மாலை மழை கொஞ்சம் தீவிரமடையும். அது இரவிலே திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, நாமக்கல், சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி, அப்புறம் அப்படியே தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள், அப்படி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளுக்கும் அதே 2ஆம் தேதி நள்ளிரவிலே வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆனால் அதிகாலைக்குள் கடலோரம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கோடியக்கரை முனை தொடங்கி அப்படியே மாமல்லபுரம் வரைக்கும் உறுதி, சென்னைக்கும் ஒரு வாய்ப்பு அதிகம். ஆகவே வரக்கூடிய 2ஆம் தேதி இரவு, 3ஆம் தேதி அதிகாலை அடுத்த மழைப்பொழிவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 3ஆம் தேதி இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு என்று, பரப்பிலே கூடுதல் மழைப்பொழிவு என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அது விருதுநகர் முதல் சென்னை, திருவள்ளூரோட பழவேற்காடு வரைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கோயமுத்தூர், திருப்பூர் இந்த காற்று பகுதியோட உச்சபட்ச பகுதியாக இருக்கிய நெகமம் மற்றும் நெகமத்திற்கு கிழக்கு பகுதி சொல்லலாம், நெகமத்து கூட இல்லை, நெகமத்தோட கிழக்கு பகுதி மற்றும் காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரி மலை, குடிமங்கலம் இந்த உச்சபட்ச காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதியில் காற்று பகுதி, தாராபுரம் கூட மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் தேதி திண்டுக்கல், கரூர், ஈரோடு, கோயமுத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு ஓரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மற்றும் ராமநாதபுரம், திருச்சி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளுக்கும், விருதுநகர் மாவட்டத்திற்கும், அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு 3ஆம் தேதி அமைய இருக்கிறது. இதில் மதுரைக்கும் திருச்சிக்கும் மதுரைக்கும் பெங்களூருக்கும் இடைப்பட்ட அனைத்து உள் மாவட்ட பகுதிகளுக்கும், மதுரைன்னு சொல்வதை இன்னும் தெற்கே விருதுநகர் முதல் பெங்களூர் வரைக்கும் உள்ள உள்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு. சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, மதுரை மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொழிவை 3ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கொடுக்கும். கனமழை காத்திருக்கிறது 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆக 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 2ஆம் தேதி இரவு, 3ஆம் தேதி அதிகாலை, 3ஆம் தேதி மதிய மாலை இரவு, 3ஆம் தேதி மாலை இரவு டெல்டாவிற்கு வந்துவிடும். 3ஆம் தேதி இரவு கண்டிப்பாக டெல்டா உட்பட புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவு இருக்கு. நான் எந்த மாவட்டத்தின் பெயரை சொல்லலையோ அங்கே அதிக மழை இல்லைன்னு அர்த்தம், ஆனால் மழை இருக்கும் என்று அர்த்தம். சொல்லப்பட்டிருக்கிற மாவட்டத்துக்கும் 3ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரம் தொடங்கி விருதுநகர் வரைக்கும், ராமநாதபுரம் வரைக்கும் உள்ளே அனைத்து பகுதிக்கும் காற்று பகுதியில் மட்டும் மிரட்டும் வானமும் மழையும் இருக்கும் ஒதுக்குதலோட. இப்படி மழை இருக்கும் 3ஆம் தேதி. 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடையும். 4ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு உண்டு. திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்பகுதி, தென்காசி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் காற்று பகுதிக்கும் 4ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அதே நேரத்தில் ஏற்கனவே 3ஆம் தேதி பெய்த மழையிலும் பகுதிகளிலும் மழைப்பொழிவு கொடுக்கும். 5ஆம் தேதி இன்னும் பரவலாகும். இப்படியே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும். அதாவது வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒதுக்குதலுடன் மழையும், 9ஆம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் குறைந்து 12ஆம் தேதி வரை ஒதுக்குதல் குறைந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவும், 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வலிமையான நிகழ்வு காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் அமைய மதியமே மழைப்பொழிவை கொடுக்கும். காற்று பகுதிக்கு பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். இவையெல்லாம் குறித்து தனியாக ஒரு அறிக்கை விளக்கமாக சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருந்து அப்டேட்ஸ் அறிந்து புரிந்துணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும். அறியாத புரியாத வெயில் அடிக்கிறதே என்று வானிலை அறிக்கைக்குள் வராமல் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அறுவடை வைப்பார்கள். 2ஆம் தேதி 3ஆம் தேதியில, அதாவது 2ஆம் தேதி மாலைக்கு பிறகு 3ஆம் தேதியில அறுவடை பணிகளை செய்வார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இந்த அறிக்கையை சமர்ப்பியுங்கள். அவர்களுக்கும் எடுத்து சென்று வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெறவும், அவர்களுடைய முதலீடை மீட்டெடுக்கவும், அவர்களுடைய லாபத்தை எதிர்நோக்கவும், வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கவும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.